வணக்கம் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான கோதுமை ரவா வச்சு எப்படி உப்புமா செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம குக்கரில் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஸோ இந்த கோதுமை ரவா பார்த்திங்கன்னா ரெடிமேடாக ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கடையிலேயே விற்கிது. சிறிதளவும் இருக்குது, பெரிதளவும் இருக்குது. அது உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப எப்படியோ நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கோதுமை ரவை தான் நம்ம வச்சு இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் அது நல்லா கொஞ்சம் சிறிதளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கும் பார்த்திங்களா, அது நல்லா வதங்கட்டுன்னு கொஞ்சம் நேரம் இருப்போம். ஸோ நல்லா இப்போ அந்த கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்கும் நல்லாயிருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே அந்த கோல்டன் கலர்லேயும் அந்த உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. ஸோ இந்த பதம் வரவில்லையும் நம்ம நல்லா எண்ணெயில் வேக வச்சா போதும். ஸோ அந்த கடுகு பொரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயத்தையும் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தோடனே 2 பச்சை மிளகா நல்லா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த வெங்காயத்தில் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் ஏற்கனவே நம்ம கோதுமை ரவா எடுத்து வச்சுருக்கோம். நல்லா 1 கப்பு கோதுமை ரவாக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 1 கப், அதான் அந்த டம்ளர் பார்த்திங்கன்னா 1 கப்பு இருக்கும். ஸோ ஒரு டம்ளரில் நம்ம கோதுமை ரவா எடுத்து ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா கூட இந்த கோதுமை ரவையும் நம்ம கலந்து சேர்த்துக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். ஒரு நல்லா 3 நிமிஷம் இதை நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதை கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தேவைக்கேற்ப கல் உப்பும் சேர்த்துக்கலாம், இல்லை சால்ட்டும் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சிறந்தது, கல் உப்பையும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும். ஸோ வதனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 கப்பு கோதுமை ரவைக்கு 3 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த டம்ளரில் தான் நம்ம ஏற்கனவே அந்த கோதுமை ரவை அளவு வச்சு வச்சுருக்கோம். அதனால் அதே கிளாஸில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஸோ 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ 1 கப்பு கோதுமைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். ஆனால் இப்போ 2.5 தான் நம்ம சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் விசில் வர வரலையும் இன்னொரு விசில் நம்ம காத்திருக்கணும். அதனால் 1 கப்பு கோதுமை ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் போட்டு விசில் வச்சிடலாம். குக்கர் போட்டு மேலே விசில் வச்சிடலாம். இதெல்லாம் 3 விசில் வர வரையும் நம்ம
நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் அந்த கோதுமை ரவை நல்லா உள்ளே குழஞ்சி வரும். ஸோ 2 விதமாகவும் இப்போ கடையிலே விற்கிது. சிறு தானியமாகவும் விற்கிது, பெரிய தானியமாகவும் விற்கிது. அது எப்படியோ நீங்கள் தேவைக்கேற்ப நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நாம் செய்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோதுமை ரவை வந்து பெரிய சைஸ் தான், கொஞ்சம் அரிசி சைஸில் இருக்கும். நல்லா 3 விசில் வரைக்கும் வெளியும் நம்ம நல்லா வேக வைக்கணும். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சு, 3 விசில் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் வந்து நம்ம தேங்காய் சட்னி, புதினா சட்னி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் ஏதோ கூட நம்ம சேர்த்து இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறோம். ஸோ 3 விசில் நல்லா வந்துடுச்சு. இன்னொரு விசில் விட்டு கூட இறக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு மேலே போனாலும் ரொம்ப குழஞ்சிரும். 3 விசில் இறக்கிட்டால் நல்லது. ஸோ இப்போ நல்லா 3 விசில் வந்துடுச்சு. இந்த விசில் வந்தோடனே இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு. ஸோ நல்லா ஆவி பறக்க கம கமன்ட்டு கோதுமை ரவா ரெடி நண்பர்களே. ஸோ நீங்களே சேர்ந்து பாருங்க.